அதாவது இப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வலிமையான கட்சின்னு சொல்ல முடியாது. இப்ப இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் டவுன் ஆயிடுச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க குடுக்குற சீட்ட வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிக சீட்டு கேட்டாக்க தேவைப்படாது. ஆட்சி மாறணும். ஆட்சி மாற்றம் வந்தாதான் ஏதாவது ஒரு விடியல் வரும். போதை ஒழிப்பு கண்டிப்பா நிறுத்தப்படணும். நாட்டுல அதுதான் தலை வச்சு ஆடுது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதாவது ஆட்சி கண்டிப்பா மாறணும். எந்த ஆட்சி வந்தாலும் இலவசன்றதே தேவையில்லை மக்களுக்கு. நம்ம கிட்ட போய் இதுவை வாங்கி இலவசம் கொடுக்கறதுல எந்த பலனும் கிடையாது. விலைவாசியை கம்மி பண்ணி, இந்த மின்சார உயர்வு எல்லாமே கம்மி பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ற ஆட்சி எது வந்தாலும் நாங்க ஏற்றுப்போம். காங்கிரஸ் அதிகமாக சீட்டு கேட்டாங்கன்னா ஒரு 35 சீட்டு கொடுக்கலாம் திமுக. அப்படி இல்லைன்னா கம்பல்சரி அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு 15, 16 இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தனியாக நின்னாங்கன்னா. காங்கிரஸ் கொடுக்க எந்த கட்சியும் வளரணும்னு ஆசை இருக்குல்ல, கொடுத்தானே ஆகணும், கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் விஜய் வேற இருக்கிறதுனால அங்கே போனால் அவங்க டபுள் கிடைச்சா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும்ல, அதனால கொடுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க. ஒரு மேல் சபை சீட்டு ஒன்று கொடுப்பாங்க. பழைய என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க வந்து அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்றோம். அவ்வளோதான். அதிக சீட் கேட்குறாங்க. இவங்க வந்து சீட் கேட்கறது அவங்க கடமை. கொடுக்காது இவங்க இஷ்டம் தானே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.